கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேக் சைடு வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஊக்கு சைடு எந்த சைடு வருமோ அதை எடுத்துகிட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நான் விட்டுருக்க ஊக்கு பட்டிக்காக அங்கே வச்சுட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து கான்ட்ராஸ்ட் சாரியோட துணியில் வந்து நான் போட்லீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக ஈவனாக வந்து 1 or 1.5 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டன்ஸில் வந்து வேணும், நீங்கள் எத்தனை போட்லி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஈவன் டிஸ்டன்ஸில் வந்து 1/2 இன்ச் கரெக்டாக வச்சுட்டு இந்த சீம்பில் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்லியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து அந்த போட்லிக்கு அப்படியே கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி வந்து நம்ம தைச்சி விட்டோம்னா அந்த த்ரெட்டெல்லாம் தெரியக்கூடாது. நம்ம தைக்கும் போது வந்து ஆல்ரெடி சுற்றி இருப்போம் இல்லையா, அது தெரியாமல் கொஞ்சம் அந்த போட்லியை டச் பண்ண மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்து வரும். இப்போ வந்து இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊக்குப்பட்டி எப்பயும் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதை சேம் வந்து தைப்போம். அதே மாதிரி இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த போட்லீஸ் வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ராயேஜஸ் வந்து அந்த ராயேஜஸோட மேட்ச் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த ஊக்குப்பட்டி தைச்சி திருப்பும்போது நம்மளுக்கு போட்லீஸ் இந்த சைடு வந்து டில்ட் ஆகி ரொம்பவே அழகாக நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் தைச்சி விட்டுட்டேன். இந்த பதியறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கே வந்து பயப்படுவீங்க. நீங்கள் பயப்படாமல் வந்து 1-2 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து இதில் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதை மெத்தட் யூஸ் பண்ணி அப்படியே தைச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதுவே ஈஸியாகிடும். லைட்டாக இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம வந்து கைடை தூக்குன மாதிரி தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து போட்லீஸும் தைச்சிடலாம். நம்ம இதை தைச்சி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்து அந்த துணியை கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிசைன் வந்து கஸ்டமரோட பொண்ணுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க பார்த்துட்டு இது சேம் வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம ஊக்குப்பட்டி தைப்போம் இல்லையா, 1.5 இன்ச்சஸ் இந்த ஸ்ட்ரிப் வச்சு அப்படியே நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி போட்லீஸ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தைச்சி விடுறது கஷ்டமாக இருக்கும். லைட்டாக கைடு தூக்குன மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம அடியில் தொட்டு பார்த்துட்டு அந்த போட்லீஸ் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஊக்குப்பட்டியுமே நீட்டாக வந்து அந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் விழுந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இதை தைச்சி முடிச்சுட்டு திருப்பி வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து நல்லா பதிகிற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக மடித்து தைக்கிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கூட பர்டிகுலராக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். யாராவது புதுசாக நம்ம சேனல் வந்து பார்க்குறது இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய். அதே மாதிரி ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கும் வந்து இது சஜஷனில் போகிறதுக்கு நீங்கள் போடுற லைக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.